எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க. ஸோ ரெசார்ட் போனவங்க எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க. ரோஹிணி நினைக்கிறாங்க, இன்றைக்கும் இப்படி வந்து தள்ளிட்டோம், நாளைக்கெலாம் என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி அதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி அவங்க அம்மா வந்து ரோஹிணிக்கிட்டேயே வந்து சொல்லாமல் வந்து கிருஷ்ணை வந்து அவங்க பெருமா பெருப்பா கிட்ட வந்து போய் காமிக்கிறாங்க. இது தெரிஞ்ச நம்ம ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா செமையாக கடுப்பாகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் வந்து தீபாவளிக்காக வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ ரோஹிணியும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து திதி கொடுக்கலான்னு இருக்கும்போது வந்து நம்ம மீனா வந்து பார்த்துடுறாங்க. இதை பார்த்து வந்து செம ஷாக் ஆகுறாங்க மீனா. அப்போ நடந்தது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம மீனா. ரோஹிணியும் வந்து நடந்தது எல்லாமே சொல்லி என் வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்குது, தயவுசெய்து இதை வந்து சொல்லாதீங்க அப்படின்றாங்க. இல்லை இது பெரிய விஷயம், நான் வந்து சொல்லி தான் ஆவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காலில் வந்து கெஞ்சுறாங்க நம்ம ரோஹிணி. சரி நான் சொல்லலை, ஆனால் சீக்கிரம் நீங்கள் இந்த விஷயத்த வந்து வீட்டில் வந்து சொல்லிவிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கான டைமும் தாங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.